புத்தக பிரியர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எழுத்தாளர் முத்துலட்சுமி ராகவன் அவர்களின் காதல் என்பது எதுவரை பகுதி 13 தொடர்கிறது. காலையில் கண் விழித்தபோது உடல் சொடுக்கப்பட்டதைப் போல அயர்வின்றி புத்துணர்வுடன் இருப்பதை வியப்புடன் உணர்ந்தான் கதிரவன். செய்வதற்கு எதுவும் வேலைகள் இல்லை என்பதில் மனது தலைக்காற்றை உற்சாகத்துடன் இருந்தது. இதுபோல தூங்கி ரொம்ப நாளாச்சு. எழுந்து ஜன்னலை விலக்கி பார்த்தான். சற்று தொலைவில் தெரிந்த மலைமுகட்டில் பால் போல கொட்டி கொண்டிருந்த அருவி தெரிந்தது. அடர்ந்த காட்டின் பசுமை அவன் கண்களுக்கு குளிர்ச்சியை கொடுத்தது. தோட்டத்தை பார்த்தான். அடர்ந்த காட்டின் பசுமை அங்கேயும் தெரிந்தது. சுதாகரனின் வீட்டின் தோட்டம் ஒரு பூங்காவைப் போல அழகாக பறந்து விரிந்திருக்கும். அதன் மையத்தில் நீச்சல் குளம். அருவி இருக்கிற ஊரில் ஸ்விம்மிங் பூல் எதுக்கு? அங்கே வரும்போதெல்லாம் கருணாவிடம் வம்பிழுப்பான் கதிரவன். அருவியில் குளிக்கத்தான் முடியும், நீச்சல் அடிக்க முடியுமான்னு உன் தம்பியிடம் கேளு கருணா என்பார் சுதாகரன். அவருக்கும் கதிரவனுக்கும் மத்தியில் விளையாட்டு கலந்த நட்புறவு உண்டு. பொதுவாக இந்திய குடும்பங்களில் இந்த மாமன் மைத்துனன் உறவு எப்போதும் கேலியும் கிண்டலும் நிறைந்ததாகவே இருக்கும். தமிழ் குடும்பங்களில் அது இன்னமும் அதிகமாக அழகாக வேர்விட்டிருக்கும். அந்த விளையாட்டைத்தான் முந்தைய இரவில் ரயில் சந்திப்பில் அவர்கள் விளையாடி பார்த்தார்கள். அது தெரியாமல் அவன் முழிச்ச மொழி இருக்கே. வந்தனாவின் நினைவில் சிரித்து கொண்டான் கதிரவன். அவளை நினைக்கும் போதே அவன் மனதில் உற்சாகம் குமிழிட்டது. அவளுக்கும் அவனுடைய உற்சாகத்துக்கும் ஏதோ ஒரு வகையில் தொடர்பிருப்பதைப் போல அவனுக்கு தோன்றி வைத்தது. நினைத்து பார்த்தபோது அவளை முதலாய் ரயிலில் சந்தித்த நொடியிலேயே அந்த உற்சாகத்தை அவனுக்குள் அவள் ஏற்படுத்தி விட்டதை அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஏதோ ஒரு வகையில் அவன் அவளை ஈர்த்தான். அவளுடன் விளையாடி பார்ப்பதில் கிடைத்த உற்சாகம் அதீதமானதாக அவனுக்கு இருந்தது. ஒரு மாலை இளவெயில் நேரம், அழகான இலையுதிர்காலம், சற்று தொலைவினில் அவள் முகம் பார்த்தேன், அங்கே தொலைந்தவன் நானே. வாய்விட்டு பாடியவனுக்கு பாடுவது அவன்தானா என்ற சந்தேகம் ஏற்பட்டது. அதே நேரத்தில் ரயிலில் வந்தனா பாடுவதாக நினைத்து கொண்டு கேட்ட நானா பாடுவது நானா என்ற கேள்வி மனதுக்குள் எழுந்தது. ஒரு திரைப்படத்தில் கவுண்டமணி ஏங்க இது எந்த படத்தில் வர்ற வசனங்க என்று கேட்ட நினைவில் அவன் சிரித்து கொண்டான். அதுபோல அவளை அவன் கேட்டு வைக்கவில்லை என்ற ஒன்றை தவிர அந்த பாட்டுக்காக அவனை ஓட்டு ஓட்டு என்று ஓட்டினான் என்ற நினைவில் அவனது சிரிப்பு அதிகரித்தது. சிரித்தபடி அவன் தோட்டத்தை பார்த்தபோது சாய்சரத்துடன் பேசியபடி அங்கே வந்தனா அவன் பார்வையில் பட்டாள். குளித்து வேறு உடைக்கு மாறியிருந்தவளின் அழகான தோற்றத்தில் அவன் வசீகரிக்கப்பட்டான். இளம் பச்சை வண்ண சுடிதாரில் வெண்மை நிற துப்பட்டாவை வெகு இயல்பாக போட்டபடி கையை ஆட்டி தம்பியிடம் கதை பேசி கொண்டிருந்தவளை சுவாரஸ்யமாக வேடிக்கை பார்த்தான். வந்தனா குனிந்து சாய்சரத்திடம் எதையோ கேட்டாள். நெற்றி பொட்டில் ஒற்றை விரலால் தட்டியபடி எதையோ யோசித்து பதில் சொன்னான். ஊடே அவனுடன் போட்டி போட்டபடி வண்ணத்து பூச்சிகளை துரத்தி கொண்டு ஓடினாள். கதிரவனுக்கு ஜன்னலை விட்டு அகல மனமில்லாமல் போய்விட்டது. வந்தனாவின் உற்சாகமான நடைகுடை பாவனைகளில் தெரித்து விழுந்த இயல்பான அழகில் அவன் வசீகரிக்கப்பட்டான். அந்த அழகான வசீகரியின் அற்புதமான நடமாட்டத்தை அவளுக்கு தெரியாமல் மறைந்திருந்து ரசிக்கும் வாய்ப்பை நழுவவிட அவன் தயாராக இல்லை. சாய் சரத் எதிலோ கைவிரலை மோதிக்கொண்டு அவளிடம் விரல் நீட்டி மூக்கை உறிஞ்சினான். வந்தனா அவன் முன்னால் மண்டியிட்டு உட்கார்ந்து அந்த விரலை உற்று பார்த்தாள். என்னமோ டாக்டரை போல இல்லை பில்டப் கொடுக்கிறா. அவனுக்கு சிரிப்பு வந்தது. வந்தனா சாய் சரத்தின் விரலை பிடித்து கோணம் பார்த்ததில் அவள் என்னதான் செய்ய போகிறாள் என்ற எதிர்பார்ப்பு இவனுக்கு வந்து விட்டது. அவளோட துப்பட்டாவை கிழிச்சு தம்பியோட விரலுக்கு கட்டை போட்டு விட்டு பாசப்பயிரை வளர்க்கப் போகிறாளோ? அவள் செய்தாலும் செய்வாள் என்ற நினைவில் அவன் சிரிப்பு வலுத்தது. வந்தனா சாய்சரத்தின் விரலை பிடித்து கோணம் பார்த்துவிட்டு உதட்டை குவித்து ஊதினாள். இதுக்குத்தான் இத்தனை பில்டப்பா? அவனால் சிரிப்பை அடக்க முடியவில்லை. அவன் சிரித்த சிரிப்பு அவள் காதுகளில் விழுந்திருக்காதுதான் என்றால் எப்படி அவன் சிரிக்க ஆரம்பித்த அந்த நொடியில் அவள் விழிகளை உயர்த்தி அவன் நின்ற மாடி ஜன்னலை பார்த்தாள் என்று அவனுக்கு புதிராக இருந்தது. அண்ணாந்து பார்த்த வந்தனாவின் கண்களில் ஜன்னலில் தெரிந்த அவனுடைய சிரித்த முகம் பட்டுவிட்டது. அவள் ஊதுவதை நிறுத்திவிட்டு சற்றென்று எழுந்து நின்று விட்டாள். சாய் சரத்திடம் எதையோ சொன்னாள். அவனும் அண்ணாந்து பார்த்து வைத்தான். கதிரவன் ஹா என்று அவனை பார்த்து கையாட்டினான். பதிலுக்கு கையாட்ட போனவனை
வந்தனா முறைத்து பார்த்தாள். அவன் கையாட்டுவதை நிறுத்தி கொண்டான். வந்தனாவின் முதுகுக்கு பின்னால் நகர்ந்து அங்கே நின்றபடி கதிரவனை பார்த்து கையாட்டினான். அது தெரியாமல் அவன் கதிரவனை கித்தாப்பாய் ஒரு பார்வை பார்த்துவிட்டு வீட்டை பார்த்து நடந்தாள். இவ தம்பி இவ சொன்னதை கேட்டு என் கூட டூ விட்டுட்டானாம். கதிரவன் உதட்டை சுளித்து அவளை ரசித்து சிரித்தான். அவள் டூ விட்டு விட்டதாக நம்பிக்கொண்டிருந்த அவளின் தம்பி தங்க கம்பி என்று நிதானித்து அவள் வீட்டுக்குள் சென்று விட்டாள் என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு கதிரவனை பார்த்து ஹாய் மாமா என்று கையை ஆட்டினான். அவளுக்கு அது தெரிந்தால் என்னவாகும் என்று நினைத்து பார்த்தவனுக்கு அவனை சீண்டி விளையாடும் ஆசை பிறந்தது. கீழே இறங்கி வந்தான். ஹாலில் கருணாவின் தோள் மீது சாய்ந்து ஏதோ கதை பேசி கொண்டிருந்த வந்தனா இவனை கண்டதும் விரோத பார்வையுடன் விலகி அமர்ந்தாள். சித்தப்பா மனைவியுடன் அவளுக்கு பாச பிணைப்பை கண்டவனுக்கு வாஞ்சை வந்தது. எழுந்திருச்சிட்டியாடா என்றபடி எழுந்தாள் கருணா. வேற வழி, எழுப்பிவிட ஆள் இல்லைன்னா தானே எழுந்திருச்சாகணும் என்று கருணாவிடம் கேட்டபடி வந்தனாவை அவன் பார்த்தான். கேள்வி இங்கே, பதில் அங்கேயா? நாக்கை துருத்தினாள் வந்தனா. குவிந்த அவளின் இதழ்களை கிள்ளிவிட்டால் எப்படி அவள் முகம் சுளிப்பாள் என்று நினைத்து பார்த்தான் கதிரவன். அவன் மனக்கண்ணில் தோன்றிய அந்த தோற்றத்தில் அவளை பார்க்க அவன் பார்வையில் மாற்றம் ஏற்பட்டது. அந்த பார்வையை சந்தித்த வந்தனா திகைத்து போனாள். கதை பேசும் அவன் கண்கள் சொல்வது என்ன? குழம்பி போனவன் மிரட்சியுடன் பார்வையை திருப்பி கொண்டாள். அவள் மனம் படபடத்தது. அவன் மீதான அவளது ஈர்ப்பு முந்தைய நாளின் இரவில் அவன் விளையாடிய கண்ணாமூச்சி விளையாட்டில் ஆட்டம் கண்டு போயிருந்தது. அவளை மிக எளிதாக ஒரு குழந்தையை ஏமாற்றுவதைப் போல் அவன் ஏமாற்றிவிட்டதை அவளால் ஜீரணிக்க முடியவில்லை. அந்த விளையாட்டில் சித்தப்பாவை கூட்டு சேர்த்துக்கிட்டானே. நினைக்க நினைக்க அவளுக்கு மனம் தாங்கவில்லை. உன்னை பார்த்த உன் சித்தப்பா உன் கூட அதே கம்பார்ட்மெண்ட்டில் கதிரவனும் டிராவல் பண்ணியிருக்கான்கிறதை ஆச்சரியப்பட்டுட்டாராம். பேச வாய் திறந்தா கதிரவன் உன் பின்னால் நின்றுக்கிட்டு உதட்டு மேலே விரலை வச்சு பேச வேணான்னு சைகை பண்ணிட்டானாம். யாரோ போல அவன் பேச உன் சித்தப்பாவுக்கு அந்த விளையாட்டை பிடிச்சு போச்சு. சும்மாவே அவனும் இவரும் ஒருத்தருக்கொருத்தர் கிண்டலும் கேலியுமா விளையாடிக்குவாங்க. இப்போ சொல்லவே வேணாம். கருணா விவரித்து சிரித்த போது வந்தனாவுக்கு சுவரில் முட்டிக்கொள்ளலாம் போல இருந்தது. 2 பேரும் சண்டை சேவல்களைப் போல முறிச்சுக்கிட்டே வந்தாங்க சித்தி. ஆற்றாமையுடன் வந்தனா சொன்னதை ஆமோதித்து தலையாட்டி சிரித்தாள் கருணா. அது அப்படித்தான், இங்கே வீட்டிலேயும் அதே கதைதான். விளையாட்டாய் நிஜ சண்டையை போலவே சட்டை கையை மடித்து விட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்குவாங்க. இது எனக்கு தெரியாமல் போச்சே. அது தெரியாமல் அவள் தவித்து போனதை அவன் எத்தனை சுவாரஸ்யமாக வேடிக்கை பார்த்தான் என்பதில் வந்தனாவுக்கு முகத்தை எங்கே வைத்துக் கொள்வது என்றே தெரியவில்லை. இப்படியாப்பட்ட தம்பி ஒருத்தன் சித்திக்கு இருக்கிறானா? இத்தனை வருஷமாக இது எனக்கு தெரியலையே. எப்படி தெரியும்? வருத்தத்துடன் கேட்டாள் கருணா. அவளிடமிருந்து விலகியே இருந்த மாலதியுடன் ஒட்ட முயன்று தோற்று கொண்டிருக்கும் வருத்தம் அவள் குரலில் ஒலித்தது. வருஷத்துக்கு ஒரு தடவை பார்த்துக்கிறோம். இதில் எங்க பக்க சொந்தத்தை பற்றி சொல்ல நேரமும் சமயமும் எனக்கு இடைக்கவே இல்லையே. நீங்கள் சென்னைக்கு வந்திருந்தப்ப இவங்க வீட்டுக்கு போனதில்லையே சித்தி? இல்லையே. போவோம் வந்தனா. போனால் அங்கே தங்க மாட்டேன், உடனே திரும்பி வந்துடுவேன். ஏன் சித்தி? அங்கே தங்க ஆரம்பித்தா கதையே காரணம் கட்டி அக்கா எங்களை நம்ம வீட்டில் தங்க விட மாட்டேங்கிற பயம். எனக்கு நம்ம வீட்டிலே தங்கணும். அக்கா என்னிடம் முகம் கொடுத்து பேசினாலும் பேசாட்டியும் நான் அவங்க கூட பேசணும். நம்ம சாய்சரத்துக்கு இது நம்ம பெரியம்மா வீடு. அவங்க நம்ம பெரியம்மா, இவங்க நம்ம அக்காள் என்கிற பாசமும் சொந்தமும் வரணும். எனக்கு அது மட்டும்தான் முக்கியமாக இருந்துச்சு. தளதளத்த கருணாவின் குரலில் இருந்த பாசத்தொடுதலில் சித்தி என்று நெகிழ்ந்து போனால் வந்தனா. எனக்கென்ன வந்தனா? என்னை வளர்த்தது அம்மாவும் அவங்களுக்கு பின்னாலே அப்பாவும் தான். அடுத்து என்னை தாயாக்கு தாயா, தகப்பனுக்கு தகப்பனா இருந்து பார்த்துக்கிட்டது உன்னோட சித்தப்பா தான். அவரை வளர்த்தது உங்கள் அம்மா. அப்படிங்கிற அவங்க பாசம் எனக்கும் கிடைக்கணும்னு தானே என்னால் நினைக்க முடியும். வந்தனா பேசவில்லை. சில நேரங்களில் பேச முடியாது. எதை பேசி கருணாவின் மன வருத்தத்தை அவளால் போக்க முடியும்? மாலதியின் மனச்சுருக்கம் அவளுக்கும் கருணாவுக்கும் இடையில் இருக்கும் பொருளாதார ஏற்றத்தாழ்வினால் ஏற்பட்டது. சுதாகரனை நினைத்திருந்தால் பணத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கும் கருணாவை திருமணம் செய்து கொள்வதை தவிர்த்திருக்கலாம் என்ற எண்ணமே அவளை பெற்ற பிள்ளை போல வளர்த்த மைத்துனனிடம் விரோதம் காட்டி பாராட்டி விலகி நிற்கச் செய்தது. எதை சொல்லி ஓரகத்திகள் இருவரையும் ஒன்று சேர்க்க முடியும்? கதிர் என்னோட ஒன்றிவிட்ட சித்தப்பாவோட மகன். என்னோட அப்பாவை தாத்தாவும் அவனோட அப்பாவளி தாத்தாவும் கூட பிறந்தவங்க. சித்தி கையெடுத்து கும்பிட்டால் வந்தனா. கோபம் வந்தா 4 அடி வேண்டுமானாலும் அடிச்சுக்குங்க. ஆனால் இப்படி உறவு வழி மேற்போட்டு என்னை அரட்டாதீங்க. பிழைச்சுப்போ, அதை விட்டுடுறேன். ஆனால் பாரு வந்தனா, என்னோட அப்பாவும் கதிரோட அப்பாவும் குடும்பத்துக்கு ஒற்றை பிள்ளையாக பிறந்து வளர்ந்தவங்க. அதுக்கு என்ன சித்தி? அதுக்கு என்னவா?
ஒன்றுமே இல்லை. கூட பிறந்தவங்கன்னு யாரும் இல்லாததுனால இவங்க 2 பேரும் கூட பிறந்தவங்களை விட ஒத்துமையாக இருப்பாங்க. ஓஹோ, நானும் கதிரும் கூட அப்படித்தான். கருணா முருவளித்தாள். சித்தியுடன் இந்த அளவுக்கு சொந்தம் கொண்டிருக்கும் ஒருவனை தன்னால் அடையாளம் காண முடியவில்லையே என்று குமைந்து போனால் வந்தனா. திடீர்னு வருவான், வீட்டையே கலக்குவான், 1 வாரம் இருந்துட்டு ஓடி போயிடுவான். இப்போ கிளம்பி வர்றான்னு சொன்னதும் வந்தனா வருகிறப்ப இவனும் வர்றான். 2 பக்க சொந்தங்களும் இத்தனை வருஷம் கழித்து இப்போத்தான் முதலாக பார்த்துக்க போகிறாங்கன்னு நாங்கள் பேசிக்கிட்டோம். ஏன் சித்தி, உங்கள் கல்யாணத்துக்கு உங்கள் சித்தப்பா வீட்டிலிருந்து வந்திருப்பாங்க தானே? அவங்க தானே தாரை வார்த்து கொடுத்தாங்க. ஆனால் அக்கா தான் அவங்க முகத்தை கூட பார்க்கலையே. 3ஆம் மனுஷி போல் விலகி நின்னவங்க கிட்ட தானாக போய் பேச முடியாதுன்னு சித்தியும் விலகிட்டாங்க. என்னை பார்த்திருப்பாங்க தானே? வந்தனாவுக்கு கதிரவன் அவளை பார்த்திருந்தானா என்பதை அறியும் ஆவல் வந்தது. பார்த்திருக்கலாம். என் கல்யாணத்தப்ப உனக்கு 11 வயசு, சின்ன பொண்ணு. ஒரு நாள் கல்யாணத்தில் உன் முகத்தை அவங்க மறந்து போயிருக்கலாம். இவ்வளவு பேசுறியே, கல்யாணத்துக்கு கதிரவனும் வந்திருந்தான், என் கூடவே இருந்தான். உனக்கு அவன் முகத்தை ஞாபகம் இருக்கா? இல்லை, அவனை பார்த்த நினைவில் சுவடு வந்தனாவிடம் இல்லை. அவளுக்கே இப்படி என்றால் திமிர் பிடித்த தெனாவட்டு நிரம்பி அவன் எப்படி இருப்பான்? என்னவோ வந்தனா, இப்படிப்பட்ட ட்ரெயின் டிராவலில் தான் நீயும் அவனும் ஒருத்தர் மீட் பண்ணணும்னு இருந்திருக்கு போல. கருணா கொண்டிருக்கும் போது தான் கதிரவன் மாடியிலிருந்து இறங்கி ஹாலுக்கு வந்து சேர்ந்தான். வந்தனா வேறு பக்கம் பார்ப்பதை போல ஜாடையாக அவனை பார்த்தாள். அவள் பார்வையை சந்தித்தவுடன் அவன் புருவங்களை உயர்த்தி இறக்கினான். அவள் அரண்டு போனவளாக வேறு திக்கில் பார்த்தாள். அவனுக்கு ஏனோ அவளை எழுப்பிவிட காப்பியும் கையுமாக அவள் வந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் என்று தோன்றி வைத்தது. ஏண்டா, நீயே ரெஸ்ட் எடுக்கணும்னு குற்றாலத்துக்கு வந்திருக்கிற, இதில் உன்னை எழுப்பிவிட்டா அது பாவம்டா. கருணா சொன்னதற்கு இவரை பாவம் என்பதை போல அவனை ஏற இறங்க பார்த்து வைத்த வந்தனா வாய் பொத்தி சிரித்தாள். கருணாவும் கூட சேர்ந்து சிரித்ததில் துரோகி என்றான் கதிரவன். எதுக்குடா சண்டைக்கு வருகிற என்றாள் கருணா. பின்னே உன் தம்பியை கிண்டல் பண்ணுறவங்க சிரிக்கிற சிரிப்பில் நீயும் கூட்டணி போட்டா நான் கோபப்பட மாட்டேனா? கோபப்படாமல் கேட்டான் கதிரவன். பாருடா, இவர் மட்டும் என் மகளை கிண்டல் பண்ண அவரோட சித்தப்பா கூட கூட்டணி போடுவாராம். அதையே நான் செய்தா மட்டும் அது துரோகமா? போடா டேய். கருணா கதிரவனின் தலையை கலைத்தாள். கலைத்து விட்ட முடி அவன் நெற்றியில் படிந்ததில் வந்தனாவுக்கு பார்வையை விலக்கி கொள்ள முடியாமல் போய்விட்டது. அவளது கவர்ச்சி அதிகமாகிவிட்டதை போல தோன்றியதில் அவள் மனம் சிக்கி தவித்தது. கன்னி மனதின் சலனம் மிகுந் ஆசை பார்வையை கொத்தி கொண்டு போனது அவனது பார்வை. என்ன என்பதை போல அவன் பார்வை வினவி வைத்ததில் என்னடா இது என்று நெற்றியை ஒற்றை கையால் தாங்கி தலை குனிந்தால் வந்தனா. தலைமுடியை பிச்சது போதும், தம்பிக்கு காப்பி கீப்பி கொடுக்கிற உத்தேசம் உனக்கு இருக்கா இல்லையா? கதிரவன் கருணாவிடம் கேட்டபடி வந்தனாவை பார்த்து வைத்தான். இவன் என்ன இப்படியே பண்ணி வைக்கிறான்? வந்தனாவின் முகத்தில் ரத்தம் பாய்ந்தது. பல்லு தேய்ச்சியா? கருணா அதட்டினாள். வந்தனா சிரித்தாள். கதிரவன் தாடையை தடவியபடி அவளை ஒரு மௌன பார்வை பார்த்து வைத்தான். நகத்தை கடிக்கிறது மட்டும் மோசமான பழக்கம் இல்லை சித்தி, பல்லு தேய்க்காம காபியை குடிக்கிறது மோசமான பழக்கம்தான் என்றாள் வந்தனா. கதிரவனின் கண்களில் மின்னல் வந்தது. அதற்குள் கருணா அவனிடம் காப்பி கப்பை நீட்டிவிட அதை வாங்கி குடித்தபடி வந்தனாவை தின்று விடுவதை போல பார்த்து வைத்தான். என்ன பிரேக்ஃபாஸ்ட் டிஃபன் நினைச்சிட்டானா? வந்தனா வேறு பக்கமாக பார்க்க சொல்லி அவனுக்கு சைகை செய்தாள். அவன் கண்கள் பளிச்சிட்டன. கொஞ்சமாக அவளை பார்த்து கொண்டிருந்தவன் அவளுடைய சைகையை கண்ட பின்னால் அதிகமாக பார்க்க தொடங்கினான். சும்மாவாவது இறந்து தொலைத்திருக்கலாம். தன்னைத்தானே நொந்து கொண்டாள் வந்தனா. முதலேயாவது கொஞ்சமாக பார்த்தான். இப்போ என்னடானா பறக்கா வெட்டியாய் போல பார்த்து வைக்கிறானே. தலையை குனிந்து கொண்டு அடிப்பார்வையில் அவனை பார்த்தாள். அவன் அவளையே தான் பார்த்து கொண்டிருந்தான். இவளது பார்வையை கண்டதும் உன்னை நான் அறிவேன் என்ற ரீதியில் அவன் கள்ளச்சிரிப்பு சிரிக்க வந்தனாவுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. இப்படியா ஒரு மனிதன் அவள் உணர்வுகளோடு விளையாடுவான்? இதிலிருந்து தப்பித்தே ஆக வேண்டும் போல தோன்ற அவள் கருணாவிடம் காலை டிஃபனை நான் பண்ணவா சித்தி என்று கேட்டாள். எதுக்கு என்றாள் அவள். சாப்பிடத்தான் முறைத்தாள் வந்தனா. அதுக்கு ஆளை வச்சு அடிச்சிரு, அது பெட்டர். என்னது பின்னே சமைச்சு போடுறேன்னு என்னை பழிவாங்க பார்க்குறியா? குற்றாலத்தை விட்டு என்னை ஓட்ட வைக்க தானே பிளான் போடுற சித்தி. ஏண்டா அவகிட்ட வம்புக்கு போகிற? ஏன்கா, உனக்கே இது நியாயமாக இருக்கா? உனக்கு இவ செல்லம்னா நீ சீராட்டு பாராட்டு, நான் ஏன் கேட்க மாட்டேன்? கேட்டுத்தான் பார்க்க சொல்லுங்களேன் சித்தி.
அது என்ன தேவைக்கு? நீயாச்சு உன் சித்தியாச்சு, நான் குறுக்கே வரமாட்டேன். வந்துதான் பாருங்களேன். அது என்ன தேவைக்குன்னு நான் கேட்டுட்டேன். உங்கள் பாச பிணைப்பை உங்கள் கூடயே வச்சுக்கோங்க, என் வயிற்றுக்கு வரைக்கும் கொண்டு வராதிங்க. நீ சமைச்சு போடுறதை யார் சாப்பிட்றது? சித்தி கதிர் சும்மா இருக்கா? உன் வீட்டில் சமையல் வேலை செய்கிற சௌமியாக்காவோட கைப்பக்குவத்தில் மயங்கி போன என்னோட அம்மா, அதான் உன் சித்தி, எத்தனை தடவை அந்த அக்காவை நாடு கடத்த பார்த்துருக்காங்கன்னு உனக்கு தெரியாதா? நீ தான் எதை வேணும்னாலும் விட்டு கொடுக்கிறேன் சித்தி, ஆனால் என் வீட்டில் சமையல் வேலை செய்கிற சௌமியாக்காவை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்ட. சரி போனால் போகுதுன்னு மனசை தேத்திக்கிட்டு குற்றாலத்துக்கு வந்து போகிறப்ப மட்டும் அவங்க கைப்பக்குவத்தில் சமைச்ச நொட்டை விட்டுக்கிட்டு சாப்பிட்டுட்டு போகிறேன். இப்போ அதுக்கும் வேட்டு வைக்க பார்க்குறியா? அட, இதுதான் உன் கோபமா? என்னக்கா இவ்வளவு ஈஸியாக கேட்டுட்ட? நான் குற்றாலத்துக்கு வர்றதே சம்யா அக்காவோட சாப்பாட்டை டேஸ்ட் பண்ணத்தானே. ஸோ உன் மகள்கிட்ட சொல்லி வை, இதில் வேணும்னாலும் வீடு கட்டி விளையாடட்டும். சௌமியா அக்காவோட சாப்பாட்டில் விளையாடக்கூடாது. ஆமாம் சொல்லிட்டேன். தீர்மானமாக சொன்னவனை தீர்க்கமாக பார்த்து வைத்தால் வந்தனா. அவன் சௌமியாவின் சாப்பாட்டுக்கு மட்டும்தான் அடிமையா என்ற சந்தேகம் அவன் மனதில் எழுந்தது. அந்த சௌமியா அப்படியாப்பட்ட குணநலன்களை உடையவள். வாலிப்பான தேகமும் அதை உணராதவளை போல அவள் சிரிக்கும் சிரிப்பும் வந்தனாவை எரிச்சல் பட வைக்கும். சுதாகரனை போன்ற கண்ணியமான கணவர் வாய்த்திருக்கும் தைரியத்தில் தான் கருணா சௌமியாவை நீண்ட நெடுங்காலமாக வேலைக்கு வைத்திருக்கிறாள் என்று அவள் நினைத்து கொள்வாள். அந்த சௌமியாவின் கைப்பக்குவத்திற்காகத்தான் கதிரவன் குற்றாலத்திற்கு ஓடோடி வருகிறானா? இருக்குடா மாமா உனக்கு. வந்தனா முறைப்புடன் எழுந்து கொண்டாள். எங்கே போற வந்தனா என்றாள் கருணா. எங்கேயோ போறேன். கதிரவனை முறைத்தபடி பதில் சொன்னால் வந்தனா. கிளிக்கு ரெக்க முளைச்சிருச்சு, பறந்துருச்சு. கதிரவன் நடிகர் திலகத்தை போல தோலை குலுக்கி கைகளை விரித்தான். சித்தி. வந்தனா சினுங்கினாள். சும்மா இருடா கதிர். வந்தனாவை அணைத்து கொண்டாள் கருணா. போட் ஹவுஸ் போகலாம் வர்றியாக்கா? சாய் சரத் அழைத்தான். குட் ஐடியாவா, போகலாம். வந்தனா எழுந்து கொண்டாள். இப்போவே அக்காவும் தம்பியும் பிரேக்ஃபாஸ்ட்னு ஒன்று இருக்கிறதை மறந்துட்டீங்களா? கருணா அதட்டினாள். ஊர் சுற்றுறதில் அத்தனை ஆர்வம். கதிரவனின் வார்த்தைகளில் அவனை முறைத்த வந்தனாவிற்கு ஏண்டா இவனை பார்த்தோம் என்று ஆகிவிட்டது. ஊடுருவும் அவளது துளைக்கும் பார்வையில் இவளுக்குத்தான் உள்ளுக்குள் குளிரெடுக்க தொடங்கியது. முறைக்கிறதுக்கு கூட இவனை பார்த்து தொலைத்திருக்க கூடாது. அவள் முகத்தை திருப்பி கொண்டாள். 2 பேரும் வயிற்றுல எதையாவது போட்டுட்டு ஊர் சுத்த போங்க. கருணா அவர்களை டைனிங் டேபிளுக்கு பற்றி கொண்டு போனாள். கதிரவன் தாடையை தடவியபடியே வந்தனாவை பார்த்து கொண்டிருந்தான். டேய், நீ குளிக்க போடா. டைனிங் ஹாலில் இருந்து கருணாவின் சப்தம் வந்தது. மாடி ஏறினான். குளித்து உடை மாற்றி வந்தவன் டைனிங் ஹாலில் தட்டில் தாளம் போட்டு கொண்டிருந்த வந்தனாவையும் சாய் சரத்தையும் பார்த்ததும், இன்னுமா இது ஊர் சுத்த போகல என்று புருவங்களை உயர்த்தினான். இன்னும் உங்க அருமை சௌமியாக்கா டிபன் செஞ்சு முடிக்கலையே. அவளை வெட்டுவதை போல பார்த்தான் வந்தனா. வருகிறவங்க வந்தாதான் கிடைக்கிறது கிடைக்கும், அமர்த்தலாக சொல்லிவிட்டு அவன் அமர்ந்த அடுத்த நொடியில் டைனிங் டேபிளில் டிஃபன் ஐட்டங்கள் டிஷ் டிஷ் என்று மாயாஜலம் போல தோன்றின. இவ்வளவு நேரமாக இந்த ஸ்பீடு எங்கே பிரேக் போட்டு ஒளிஞ்சிருந்தது? பல்லை கடித்தால் வந்தனா. சும்மாவும் இல்லாமல் அந்த ஸ்பீடு கதிரவனை நாணத்துடன் ஓரக்கண்ணால் பார்த்தும் வைத்தது. சூப்பர் சௌமியாக்கா. கதிரவனை பாராட்டியது சௌமியாவின் வெண் பொங்கலுக்காகவா இல்லை அவளின் வெள்ளை நிற சருமத்துக்காகவா என்று புரிந்து கொள்ள முடியாமல் திண்டாடினாள் வந்தனா. சௌமியா கேரளத்தைச் சேர்ந்தவள். அந்த மண்ணுக்கே உரிய நீண்ட தலைமுடி அவளின் அழகுக்கு அழகு சேர்த்தது. தலைக்கு குளித்து விரித்து விடப்பட்ட கூந்தலின் முனையில் லேசாக முடிச்சிட்டு நெற்றியில் சந்தன கீற்றுடன் கேரள மாநிலத்திற்குரிய அனைத்து அடையாளங்களுடன் அவள் இருந்தாள். வந்தனா சௌமியாவின் நீண்ட கரு கூந்தலை பொறாமையுடன் பார்த்தாள். அவளுக்கும் அழகான கூந்தல் தான் என்றாலும் அது அடர்த்தியாக கருமையுடன் இடுப்பு வரைதான் நீண்டிருக்கும். இவளுக்கு மட்டும் எப்படி இந்த அளவுக்கு நீண்ட முடி வந்திருக்கு? அவளுக்கு வெண்பொங்கல் கசந்தது. சௌமியாவின் தோட்ட பார்வையை நோட்டமிட்டபடி அவள் வாய்க்குள் முணுமுணுப்பாக சௌமியாவை திட்டிக் கொண்டிருந்தாள். மலையாட கலரோட கவிபாடும் குருவி. கதிரவன் சத்தமாக பாடி வைத்து சௌமியாவின் கவனத்தை ஈர்த்தான். மந்தகாச புன்னகை ஒன்றே பதிலாக தந்த சௌமியா, எந்தா பரஞ்சு? இவள் இமைகளை கொட்டியபடி கதிரவனிடம் கொஞ்சி பேச முனைய, அவர் உன்னையும் பறையலை, நான் தான் வெண்பொங்கல் சகிக்கலைன்னு பறையிறதுக்காக உன்னை விழிச்சேன் என்று கடுப்படித்தாள் வந்தனா. எந்த மலையாள பகவதி யான் செஞ்ச வெண்பொங்கல் சகிக்கலையோ? சௌமியா கவலையாக கதிரவனிடம் கேட்க அவள் நோ 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 என்று மறுத்தான். அம்மணி பறஞ்சதே என்றார் சௌமியா. உன் வெண்பொங்கலோட டேஸ்ட்டை பற்றி இதுக்கு என்ன தெரியும்? இதுவே அறியா பொண்ணு. ரிலேட்டிவ் யாரு?
ட்ரெயின் ஃப்ரெண்டு யாருன்னு தெரியாத பச்சை குழந்தை. இது சொல்லிச்சுன்னு நீ கவலைப்படுறியா? விடுக்கா, உனக்கு நான் இருக்கேன் என்று சொல்லி வந்தனாவை கடுப்படைய வைத்தான் கதிரவன். அவளுக்கு நீ இருக்கியா? கதிரவனை சுற்றெரிப்பதை போல பார்த்தபடி எழுந்து போனால் வந்தனா. வாடா சரத்து, நாம் போட் ஹவுஸ் பக்கம் போகலாம். கிளம்பிய வந்தனாவை தடுத்து நிறுத்தினாள் கருணா. டிரைவர் இன்னைக்கு லீவ், சித்தப்பா வந்தவுடன் போயேன் என்று சொன்னாள். எனக்கு கார் ஓட்ட தெரியும் சித்தி என்றால் வந்தனா. எனக்கும் தான், கை உயர்த்தினான் சாய் சரத். ரெண்டுமே கத்துக்குட்டிக, இதுகளை நம்பி காரை ஓட்ட விடுறதாவது கதிரவனிடம் சொன்னால் கருணா. கத்துக்குட்டி ரசித்து சொன்ன கதிரவனை கொலை வெறியுடன் பார்த்தால் வந்தனா. இவனுக்கு என்னை பேச லட்டு போல ஏதாவது ஒன்று சான்ஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கு பாரேன். திரும்ப திரும்ப கதிரவனுடன் தோற்று கொண்டிருப்பதை போல உணர்ந்தால் வந்தனா. அப்போதுதான் சௌமியாவிடம் வந்தனாவே அறியா பெண் என்று விழித்தான். அவன் ரயில் சிநேகத்திற்கும் உறவினருக்கும் வித்தியாசம் தெரியாத பச்சிலம் குழந்தை என்றான். அதை சொல்லி வாய் மூடிய சில நொடிகளிலேயே அவன் வாயால் அவளை கத்துக்குட்டி என்று சொல்ல வைத்து விட்டாளே வந்தனாவின் சித்தி. சித்தி, இந்த விஷயத்தில் நீ என்ன சவுண்டு விட்டாலும் நான் கேட்க மாட்டேன். இது குற்றாலம் ஹில் ஸ்டேஷன். ஒழுங்கா வண்டி ஓட்டுறவங்களே இங்கே இருக்கிற பாதைகளில் காரை ஓட்ட திணறுவாங்க. இதில் நீ கார் ஓட்டுறதா? எஸ் அக்கா, கத்துக்குட்டி காரை ஓட்டக்கூடாது தான். சித்தி, என்னை நம்பி உங்கள் காரை கொடுக்கலைனாலும் பரவாயில்லை. உங்கள் அழகு தம்பியின் திருவாயை கொஞ்சம் மூட வைங்களேன் ப்ளீஸ். அவள் கரம் குவித்து கருணாவிடம் வேண்டியதில் அக்காவும் தம்பியும் விழுந்து விழுந்து சிரித்தார்கள். கூப்பிடு தூரத்தில் தெரிந்த ஐந்தருவியின் அழகில் வந்தனாவின் மனம் குதூகலித்து விடவில்லை. வளைந்து நெளிந்து ஓடிய மலைப்பாதையில் வெகு லாவகமாக காரை ஓட்டி கொண்டிருந்த கதிரவனிடமே அவள் மனம் சிக்கியிருந்தது. கடைசியில் நான் ஊர் சுத்த இவன் காரோட்ட வேண்டியதாயிருச்சே. அவள் மனம் குமைந்தது. சௌமியாவிடம் உனக்கு நான் இருக்கிறேன் என்று வாக்குறுதி அளித்த மகானுபவனிடம் பேசக்கூட அவளுக்கு பிரியமில்லை. நீ அவளுக்காகவே இரு என்று அவன் கண் முன்னால் காரை ஓட்டி தாய்ப்பாய் வெளியேறியிருந்தால் அது எப்படி இருக்கும்? அதை விட்டுவிட்டு அவனை கத்துக்குட்டி என்று சொன்னவனே காரை ஓட்ட செய்து வைத்த சிலை போல அவன் ஓட்டும் காருக்குள் உட்கார்ந்திருப்பது என்பது கொடுமையிலும் கொடுமை. அதற்கு பதிலாக குற்றாலத்தை விட்டு கோவாவுக்கே ஓடிவிடலாம். அப்படி ஓட முடியாதமல் சுதாகரனின் மீதான சித்தப்பா பாசமும் கருணாவின் மீதான சித்தி பாசமும் சாய் சரத்தின் மீதான தம்பி பாசமும் அவளை முக்கோண சிறையில் அடைத்ததில் அவள் வாயை மூடிக்கொண்டு கருணாவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தாள். வந்தனாவுக்கு தான் வாயை மூட வேண்டி வந்துவிட்டதே என்பது கூட வருத்தமில்லை. கதிரவனின் வாயை மூட வைக்காமல் அவள் வாயை மூட வேண்டியதாகி விட்டதே என்றுதான் வருத்தத்திற்கு மேல் வருத்தமாக இருந்தது. டிரைவர் வந்தா கூட வயசு பொண்ணை அவனை நம்பி அனுப்ப வைக்க முடியாதுடா கதிர். ஏங்கா, அவனும் கொஞ்சம் வயசு, அதாவது வயசும் பக்கத்தில் இருந்தா பத்திக்குங்கிற. கதிரவனின் மறைமுக பேச்சு எதை உள்ளடக்கியிருக்கிறது என்று வந்தனாவுக்கு உள்ளங்கை நெல்லிக்கனியை போல தெல்ல தெளிவாக விளக்கியது. கருணாவுக்குத்தான் அது விளங்கவில்லை. அவள் தம்பி சொன்னதற்கு ஆமாம் சாமி போட்டாள். ஆமாண்டா கதிர், அவன் வந்தனாவை பார்க்கிற பார்வையே சரியில்லை. சீக்கிரமா வேற டிரைவரை மாற்றணும். இவன் மட்டும் ஒழுங்கா பார்க்கிறானா? கருணாவிற்கு தெரியாமல் வந்தனாவை பார்த்து கண் சிமிட்டிய கதிரவனின் செய்கையில் காண்டாகி தலையை பிடித்து கொண்டாள் வந்தனா. கன்னி பெண்ணை பார்த்து கண்ணடிக்கிற தம்பியை வச்சுக்கிட்டு இந்த சித்தி டிரைவரோட பார்வையை பற்றி பேசக்கூடாது. சரியா சொன்னேக்கா, பார்க்கிற பார்வையில் ஒரு கண்ணியம் இருக்கணும். இதை சொல்லியபடியே அவன் வந்தனாவை பார்த்த பார்வை மேய்ச்சல் நிலத்தில் பார்க்கும் மேயும் பார்வையாக இருக்கு. அவள் பல்லை கடித்தாள். அதனால்தான் சொல்கிறேன், இவ எங்கே இருக்கிற வரைக்கும் ஊரை சுற்றி பார்க்க நீ காரை ஓட்டிக்கிட்டு போ. என்னது? வந்தனா அதிர்ந்தாள். அவளுக்கு தலையில் அடித்து கொள்ளலாம் போல இருந்தது. இந்த சித்திக்கு கொஞ்சமாவது இது இருக்கா? வயசும் பக்கத்தில் இருந்தால் பத்திக்கும்னா இவன் வயசும் என் வயசும் பத்திக்காதா? இது நினைக்கும் போதே அப்படி பற்றி கொண்டால்தான் என்ன என்ற எண்ணம் மனதிலோட வந்தனாவின் அதிர்வு அதிகமானது. அவளை மட்டும் தட்டுவதிலேயே குறியாக இருக்கிறான். அவனை தோற்கடிக்க எந்த வாய்ப்பு கிடைக்கும் என்று கண்களில் விளக்கெண்ணையை ஊற்றிக்கொண்டு தேடிக்கொண்டிருக்கிறாள். கிடைக்கும் வாய்ப்பை கபால் என்று பாய்ந்து கேட்சி பிடித்து கொண்டு அவனது மூக்கை உடைத்து விடுவாள். அவனை எந்த நொடியில் பார்த்து தொலைத்தாளோ அந்த நொடியிலிருந்து அவளது நுனிமூக்கின் கோபம் போன இடம் தெரியாமல் ஓடோடி விட்டது. இப்பேர் பெற்ற வரலாற்றை உடைய வீராதி வீரன், மன்மத தேசத்தின் மாமன்னன், கன்னி பெண்ணுக்கு கன்னி வைக்கும் அசகாய சூரன், அவனிடம் போயா அவள் மனம் மயங்க வேண்டும்? ஏய் மனமே, கபர்தார்!
அவள் ஒற்றை விரலை உயர்த்தி மனதை அடக்கி வைத்தாள். அதை அவன் பார்த்துவிட்டு புருவங்களை உயர்த்தி, பார்க்கா, உன் மகள் என்னை பார்த்து கொன்னுடுவேன் மிரட்டுறா என்று போட்டு கொடுத்தான். அடப்பாவி, அடுத்த வாய்ப்பை அவனுக்கு கண்ணா லட்டு திங்க ஆசையா என்று அள்ளி வழங்கி விட்டதை உணர்ந்து வந்தனா கருணா திரும்பி பார்ப்பதற்குள் கைவிரலை மடக்கி கொண்டு சமர்த்து பெண்ணாய் நின்று விட்டாள். இவ சாதுடா கதிர், கருணா சான்றிதழ் வழங்கினாள். இவளா சாது? கதிரவன் கேலியாக கேள்வி கேட்டான். ஏண்டா உனக்கு அந்த சந்தேகம்? நீ பண்ற அழிச்சாட்டியத்தில் உன் மண்டையை கிண்டையை உடைச்சிட்டேனா? வந்தனா கை முஷ்டியை இறுக்கி மடக்கினாள். உனக்கு இவளை பற்றி எதுவும் தெரியலைடா கதிர். தெரிஞ்சிக்கலாம்னா தான் நானும் ட்ரை பண்ணுறேன். எங்கே? அது முடியலையே. கதிரவன் வந்தனாவை ஒரு மார்க்கமாக பார்த்தபடி சொன்னான். அவனின் அந்த ஒரு மார்க்க பார்வையில் அவள் எதை தெரிந்து கொள்ள நினைத்தாள் என்று குழம்பி போனால் வந்தனா. இவ வெளுத்ததெல்லாம் பால் நினைக்கிறாடா கதிர். இது ஒரு கிரெடிட்டா? பால் என்ன கருப்பாவா இருக்கும்? வெள்ளையா இருந்தா அது பால் தான்னு இப்போ பிறந்த கைப்புள்ள கூட சொல்லிடும். உன் மக சொல்ல மாட்டாளா? டேய், இவளுக்கு வெள்ளை மனசுடா, எனக்கு மட்டும் கருப்பு மனசா? எதுக்கெடுத்தாலும் இதண்டாவாதமாக பேசாத கதிர். இப்போ நீ காரை ஓட்ட போறியா இல்லையா? கருணாவின் அதட்டலுக்கு உடனடியாக மறுமொழி சொல்லாமல் வந்தனாவை ஓர் பார்வை பார்த்தான் கதிரன். மாட்டேன் என்று சொல்லிடணும் கடவுளே, மனதார வேண்டிக் கொண்டால் வந்தனா. சௌமியாவின் சமையலை நோட்டை விட்டு கொண்டு சாப்பிட்டவனெல்லாம் காரை ஓட்ட அவள் அந்த காரில் ஏறுவதா நெவர் மனதுக்குள் கூவினாள். அதை கேட்டு கொண்டவனை போல அவளுக்கு கடாட்சம் செய்ய முனைந்தான் கதிரவன். என்னை பார்த்தா உனக்கு எப்படி இருக்கா என்று கருணாவிடம் கேட்டு வைத்தான். அவளோ தம்பியை ஏற இறங்க பார்த்துவிட்டு, மாப்பிள்ளை போல ஜம்முன்னு இருக்கியடா கதிர் என்று கட்டை விரலையும் நடுவிரலையும் கோர்த்து காட்டினாள். வந்தனா விளக்கணையை குடைத்ததை போல முகத்தை கோணினாள். என்னடா செல்லம்? கருணா அவளை கொஞ்சினாள். நான் மாப்பிள்ளை போல இல்லையாம், அதைத்தான் அம்மணி இப்படி செப்பி காண்பிக்கிறாங்க. வந்தனாவை கித்தாய்ப்பாய் பார்த்தபடி தமகைக்கு விளக்கம் சொன்னான் கதிரவன். அவன் பார்வையின் வீச்சை வந்தனாவினால் எதிர்கொள்ள முடியவில்லை. அது போன்ற உல்லாசமும் கிண்டலும் கலந்த ரகசிய பார்வையை அதற்கு முன்னால் அவள் சந்தித்தது இல்லை. அவளிடம் தென்பட்ட ஆண்மை நிரம்பிய தெனாவட்டும் திமிரும் அவளை அளவிடும் கூர்மையான பார்வையும் அவளை வாதுக்கு அழைத்தன. அவள் என்னவோ கைக்குழந்தை போலவும் அவன் என்னவோ மாமனிதனை போலவும் காண்பித்து போஸ் கொடுத்த அவனின் அந்த கித்தாய்ப்பில் அவள் ரோசம் கொண்டாள். உங்களுக்கு வேணும்னா உங்கள் தம்பி உயர்த்தியா இருக்கலாம் சித்தி, மற்றவங்களுக்கும் அப்படி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, சொல்லி வைங்க. படப்படவென்று பொறிந்தாள் வந்தனா. இல்லையே, இவன் 6 அடிக்கு மேலே வளர்ந்து நிற்கிறானே, எனக்கு மட்டும் இல்லைடா செல்லம், மற்றவங்க கண்ணுக்கும் இவன் உயர்த்தியாதான் தெரிவான். தம்பியின் உயரத்தை பற்றி எடுத்து சொன்னால் கருணா. வேணாம் சித்தி, விட்டுருங்க, அழுதுருவேன், தாங்கலை என்றாள் வந்தனா. தோடா, ரெஸ்ட் எடுக்க வந்தவனை பார்த்து இவங்களுக்கு கார் டிரைவராக பார்க்குறாங்க. என்னக்கா அது எனக்கு தாங்குமா? அம்மனிக்குத்தான் எதுவும் தாங்காதான். கதிரவன் தோள்களை குலுக்கினான். ஹலோ, இங்கே யாரும் உங்களை டிரைவராக இருங்கன்னு வெற்றிலை பாக்கு வைத்து அழைக்கலை. ஹலோ, நாங்களும் உனக்கு கார் டிரைவராக தான் இருப்பேன்னு தாவி குதிச்சுக்கிட்டு ஓடி வரல. தாவி குதிக்கிறாளா? பார்த்தீங்களா சித்தி, குற்றாலத்துக்கு வந்தது உங்கள் தம்பியோட ஒரிஜினாலிட்டி வெளியே வருது. மரத்தில் தாவறதை விட்டு வீட்டு பக்கமாக தாவச் சொன்னால் இப்படித்தான். அம்மனி என்னை குரங்குன்னு கலாய்ச்சிட்டாங்களாம். முடியலைடா சாமி. ஏன்க்கா இதெல்லாம் ஒரு ஜோக்குன்னு சொல்லி வைக்கிறே, உனக்கு சிரிப்பு வருது? உங்களோட ஒன்றுக்கும் மற்ற ஜோக்குக்கு விழுந்து விழுந்து சிரிக்கிறவங்க எங்கள் சித்தி. இந்த ஜோக்குக்கு சிரிக்க மாட்டாங்களா என்ன? அதனால் அவங்க சிரிப்பை ஓட்டி விடுறதை விட்டுட்டு எங்களுக்கு வழியை விடுங்க. பாருடா, நான் என்ன உன் வழியை அழைச்சிக்கிட்டான் நிற்கிறேன்? எனக்கு ஒன்றும் இல்லைம்மா, நீயாச்சு உன் சித்தியாச்சு. நான் ஒன்றும் உன் கையை பிடித்து இழுத்து நிறுத்தி வைக்கல. கையை பிடிப்பீங்களோ? நான் யார் தெரியுமா? நீ யார்? நீ ஏக்கா இவங்க நம்ம மாமாவோட அண்ணன் மகள்னு தானே நீ சொன்ன. இந்த பொண்ணு என்னடானா நான் யாருன்னு தெரியுமாங்கிறதே. இப்படி பேசினா நாங்கள் சும்மா விட்டுருவோமோ? என்ன செய்ய போகிற? நான் கராத்தையில் ப்ரௌன் பெல்ட் வாங்கியிருக்கேன் தெரியுமா? தெரியாதே. அந்த பெல்ட்டை எங்கே வச்சுருக்க? ட்ரெயினில் உன் கையை பிடிச்சு இழுக்க வந்தானுங்கள்ல, அப்போ அந்த பெல்ட்டால் 4 விளாசி இருக்க வேண்டியது தானே. வந்தனா கதிரவனுடன் மோதிய மோதலில் வெளிப்பட்ட கதிரவனின் வார்த்தைகளில் அரண்டு போனாள் கருணா. ரயிலில் என்ன நடந்தது என்று அவள் விசாரிக்க அதற்காகவே அந்த வார்த்தைகளை உதிர்த்த கதிரவன் நடந்த சம்பவத்திற்கு கண் காது மூக்கு வைத்து பிட்டு பிட்டு வைக்க கருணாவின் முகத்தில் தீர்மானம் வந்துவிட்டது. இவ்வளவு நடந்திருக்கு, நீ என்கிட்ட எதையுமே சொல்லலையே வந்தனா.
எங்கே சித்தி, என்னை சொல்ல விட்டாத்தானே? நேற்று நைட்டு தானே வந்தேன். விடியிறப்போ சொல்லலாம்னு பார்த்தா உங்கள் தம்பி குறுக்கே விழுந்து ஆட்டத்தை கலைச்சிட்டாரே. இதுக்கு மேலேயும் உன்னை தனியாக வெளியே அனுப்ப முடியாது. அதுக்கு என்னை வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டி வைக்க போறீங்களா? அதுக்குத்தான் குற்றாலத்துக்கு வந்தேனா? அப்படி சொல்லலையுமா, எங்கே போயிட. இருந்தாலும் கதிரை துணைக்கு கூட்டிக்கிட்டு போ. கருணாவின் தீர்ப்பை கேட்ட வந்தனா பல்லை கடித்தபடி. இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா என்ற பார்வையை கதிரவனின் பக்கம் வீசினாள். அவனோ இதற்கும் எனக்கும் யாதொரு சம்பந்தமும் இல்லை என்ற ரீதியில் முகத்தை வைத்துக்கொண்டு அரியா பிள்ளை போல நின்றான். துணைக்கு கூப்பிட்டுக்கிட்டு போன்னு சொல்லுங்க சித்தி, கேட்டுக்கிறேன். அது என்ன, உங்கள் தம்பியை துணைக்கு கூட்டிக்கிட்டு போக சொல்கிறீங்க? சித்தப்பாவை கூப்பிட்டால் அவர் துணைக்கு வரமாட்டாரா? அவர் வந்துட்டாலும் நீ வேற வந்தனா? எனக்கே அவர் துணைக்கு வரமாட்டார். பிஸ்னஸ் 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 தான். காலையில் போனால் அடுத்த ராத்திரிக்கு வீட்டுக்கு வர்ற மகாராஜான். அவரை துணைக்கு கூப்பிட்டுக்கிட்டு தான் நீ குற்றாலத்தை சுற்றி போகணும்னா நீ வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்க வேண்டியதுதான். எப்படி வசதி? இவனுடன் போவதற்கு பேசாமல் வீட்டிலேயே இருந்து விடலாம் என்றுதான் வந்தனாவுக்கு தோன்றியது. அதற்குள் அந்த பக்கமாக வேலையில்கும் பாவனையில் சௌமியா நடைபழக அவளை வாத்சல்யத்துடன் பார்த்து புன்னகைத்து வைத்தான் கதிரவன். இந்த கொடுமையை பார்க்கிறதுக்கு இவனை காரை ஓட்ட வைத்து வெளியே போய் வருகிறது மேல் என்று தோன்றிவிட்டது வந்தனாவிற்கு. அப்போதும் அவளை வம்புக்கு இழுக்கத்தான் செய்தான். எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லை சித்தி. எனக்கு டிரைவராக வர உங்கள் தம்பிக்கு எதுவும் அப்ஜெக்ஷன் இருக்கான்னு கேட்டுக்கோங்க என்று உதட்டை வளைத்தாள். கதிரவனின் கண்கள் மின்னின. எனக்கு என்னக்கா, என்னை தம்பி என் பின்னால் வர உன் மகள் தயாராயிருக்கும்போது நான் என்ன பின்வாங்கவா போறேன்? வர சொல்லுங்க என்றான் அவன். கொழுப்பை பாறேன், இவன் பின்னாலே நான் போறேனா? என்ன சொன்னாலும் இறுதி சொல் அவனுடையதாகவே இருக்கிறதே என்று தலைமுடியை பிய்த்து கொண்டு வந்தனா எதை சொல்லி அவனை வெல்வது என்று ஆழ்ந்த யோசனையில் கார் சாவியை கையில் எடுத்துக்கொண்டே கதிரவன் கட்டின பெண்டாட்டியை அழைப்பதை போல அவளிடம் வந்து போகலாமா என்று கேட்டு வைத்தான். எங்கே? அவள் பல்லை கடித்தாள். எங்கே வேண்டும்னாலும், நீ கூப்பிடுகிற இடத்துக்கு நான் வருகிறேன். அவன் ரகசியமாக கண் சிமிட்டினான். இதுவரையா? அவள் முகத்தில் ரத்தம் பாய்ந்தது. அதற்குள் சௌமியா இன்னொரு சுற்றாக அந்த பக்கம் நடைபெற்றாள். அவளை பார்த்த வந்தனா, இப்பத்தான் யாரோ சௌமியா அக்காவை பார்த்து உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ என்னடானா அதை காற்றுல பறக்க விட்டுட்டு காரோட்டியா கிளம்புறேன்னு பறக்கிறாங்க. மோகம் 30 நாள்னு சொல்லுவாங்க. இங்கே என்னடானா 30 நிமிஷத்தை கூட தாண்டலையே என்று கதிரவனை ஜாடை பேசினாள். யாருக்கா அப்படி சொன்னது? புரியாமல் சரத் கேட்டான். கோபத்தில் மூச்சிருக்க நின்றிருந்தவளை வீட்டுக்குள் போய்விட்டு வந்தார்னு கருணா வினோதமாக பார்த்தாள். ஏன் வந்தனா இப்படி நிற்கிற? அது ஒன்றும் இல்லைக்கா. கதிரவன் விளக்கம் சொல்ல ஆரம்பித்த போதே வில்லங்கமாக எதையாவது சொல்லி வைக்கப் போகிறான் என்று வந்தனாவின் மனதிற்குள் அலாரம் அடித்தது. அவனும் காரில் முன் சீட்டில் என் பக்கத்தில் தான் உட்கார்ந்துக்கிட்டு வரணும்னு உன் மகள் அடம் பிடிக்குது. சரத் என்னடானா அவன்தான் உட்காருவேன்னு வழக்கடிக்கிறான். அதான் எப்படி பஞ்சாயத்து பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்குள்ளே நீயே வந்துட்ட என்று சொல்லி அதை மெய்ப்பித்தான். இதுக்கா வழக்கடிப்பீங்க? போகிறப்ப வந்தனா உன் பக்கத்தில் உட்கார்ந்துக்கட்டும், திரும்பி வர்றப்ப சரத் உட்கார்ந்துக்குவான். என்னடா சரத், ஓகேவா? சூவை தேடிக்கொண்டிருந்த சாய் சரத்திடம் கருணாவினவை அவன் சூவை கைப்பற்றியபடி என்ன ஓகே என்று கேட்டு வைத்தான். அதற்கு மேலும் அதை கேட்டு இரத்த அழுத்தத்தை கூட்டிக் கொள்ளாமல் சற்றென்று காரின் பின்பக்க கதவிற்கு ஏறி அமர்ந்து கொண்டாள் வந்தனா. என்ன நீ இங்கே உட்கார்ந்துட்ட? திரும்பி வர்றப்ப முன் சீட்டில் உட்கார்ந்துக்கிறியா? கருணா விசாரித்தாள். வந்தனா கையெடுத்து கும்பிட்டாள். வேணாம் சித்தி, உங்கள் தம்பி பண்ணுற லொல்லை தாங்க முடியலை. நீங்களும் சேர்ந்து படுத்தாதீங்க. அவரை காரை எடுக்க சொல்லுங்க. டேய் சரத், ஓடி வாடா. அவள் கத்தின கத்தலில் கைக்கு ஒரு சூவாக ஓடி வந்து காரில் தொற்றி கொண்டான் சாய் சரத். டேய் சூவை மாட்டிக்கிட்டு போடா என்றாள் கருணா. போங்கம்மா, அதுக்குள்ளே அக்காவுக்கு டென்ஷன் ஏறிடும். நான் காருக்குள்ளேயே சூவை போட்டுக்கிறேன். கையாட்டினான் சரத். நல்ல பிள்ளைக. தலையை ஆட்டிவிட்டு கருணா வீட்டுக்குள் போய்விட்டாள். கார் சாலையில் இறங்கி ஓடியது. காரை ஓட்டி கொண்டிருந்த கதிரவன் முன்பக்க கண்ணாடியில் வந்தனாவை பார்வையில் ஏதுவாக சரி செய்து கொண்டான். உருளென்று இருந்த முகத்துடன் வந்தனா அதை கவனித்துவிட்டு கண்ணாடியின் வழியாக அவனை முறைத்தாள். பதிலுக்கு அவன் புருவங்கள் உயர்த்தினான். 5 அருவியின் அருகே இருந்தது அந்த போட் ஹவுஸ். கூட்டம் அதிகமில்லை. தனியான படகு ஒன்றில் சாய் சரத்துடன் அமர்ந்த கதிரவனுக்கு எதிரில் உட்கார்ந்தால் வந்தனா. லேசாக விசிலடித்தபடி துடுப்பை போட ஆரம்பித்தான் கதிரவன். படகு நகர்ந்தது.
ஏண்டா சரத்து, காரையும் நானே ஓட்டணும், படகிலையும் நானே துடுப்பு போடணும்னா இது அநியாயம் இல்லை? வந்தனாவை பார்த்தபடி கேட்டான் கதிரவன். அவள் உதட்டை சுளித்து அழகு காட்டிவிட்டு தண்ணீருக்குள் கையை விட்டு அலைந்தாள். நீர்த்திவிலைகள் அவள் முகத்தில் தெரித்து விழுந்ததில் அவள் முகம் காட்டிய சிலிர்ப்பில் புதிதாக பூத்த பூவை உணர்ந்தான் கதிரவன். வேணும்னா நான் துடுப்பு போடவா மாமா? சரத் கை நீட்டினான். சின்னவனா இருந்தாலும் நீ பாவம் பார்க்கிறியடா. என்ன இருந்தாலும் ஒரு ஆணோட கஷ்டத்தை இன்னொரு ஆண்மகனால தான் புரிஞ்சிக்க முடியும். ஏற்ற இறக்கத்துடன் கதிரவன் பேசிய விதத்தில் இவனை என்ன செய்தால் தேவலாம் என்று வந்தனாவுக்கு சிரிப்பு வந்தது. அதை பார்த்தபடி சாய் சரத்திடம் பேச்சை தொடர்ந்தான் கதிரவன். சும்மாவா சொன்னாங்க ஒரு ஆணோட மனசை இன்னொரு ஆணாலே தான் புரிஞ்சிக்க முடியும்னு? போடா டேய். வந்தனா கையில் அள்ளிய நீரை அவனை நோக்கி வீசினாள். அவன் முகத்தில் விழுந்த நீர்த்துவளைகளில் நனைந்தவன் வாய்விட்டு சிரித்தான். அந்த சிரிப்பு வந்தனாவையும் தொற்றிக்கொண்டது. ஆனாலும்டா சரத், உன் மாமாவுக்கு இத்தனை வாய் ஆகாது. கதிரவனை பார்த்து அழகு காட்டியபடி சாய் சரத்திடம் சொன்னால் வந்தனா. ஆமாமாம், எல்லாரோட வாயையும் உன் அக்கா வளர்ந்து பார்த்திருக்காங்க பாரு. என் வாயை சொல்ல வந்துட்டாங்க என்றான் கதிரவன். அது முற்பகலை தொட்டு கொண்டிருந்த காலை நேரம். ஏசியில் இருந்த தண்ணீரில் சூரியனின் கதிர்கள் பட்டு பிரதிபலித்தன. அங்கொன்றும் இங்கொன்றுமாக மிதந்த படகுகளில் இருந்த ஜோடிகளில் சிலர் அந்யோன்யமாக நெருங்கி அமர்ந்திருந்தார்கள். வந்தனா கவலையுடன் சரத்தை பார்க்க கதிரவன் உல்லாசமாக வந்தனாவாய் பார்த்தான். இருவரின் பார்வையிலும் சந்தித்து கொண்ட அந்த மின்வெட்டும் நேரத்தில் வந்தனாவின் உடலில் மின்சாரம் பாய்ந்து விலகியது. அவள் அவசரமாக பார்வையை விலக்கி கொண்டாள். எங்கேயோ பார்த்த மயக்கம். கதிரவன் பாட ஆரம்பித்த போது அவள் உடலில் விலகி போன மின்சாரம் மீண்டும் வந்து அமர்ந்தது. அந்த ஏரியின் அழகான சூழல், நீர்ப்பரப்பில் மிதந்த படகு, சலக் சலக் நீரில் பதித்து மீண்ட துடுப்புகளின் தாளலயம், கதிரவனின் காந்த பார்வை ஆளை அடித்து போட்டு மயக்கும். அவனின் ஆண்மை கலந்த கம்பீரம், அவன் விழிகளில் வந்து போன இரகசிய பரிபாசைகள், இமையோரம் குடிகொண்ட சிறு கண் சிமிட்டர்கள், அவன் குரலில் குலைந்து வந்த வசிய மருந்து. வந்தனவாக இல்லை. அது போன்றதொரு அனுபவம் அதற்கு முன்னால் அவள் வாழ்வில் வந்ததில்லை. அவளின் உயிரில் நுழைந்து அசைத்து பார்த்த அற்புதமானதொரு ராகமாக அவன் பாடல் இருந்தது. அவனையே பார்த்தபடி அவன் பாடிய பாடலில் விழியுயர்த்தி அவனை பார்த்தாள் வந்தனா. அவளை சுற்றி அடித்து போன அந்த பாடலின் அற்புத அலையில் அவன் மனம் அடித்து செல்லப்படுவதை அவளால் உணர முடிந்தது. அவளறியாத அந்த புது அனுபவத்தில் அவள் மூச்சு திணறி போனாள். அவள் மனதை மயிலிறகாய் அவன் பாடலால் வருடியது. ஊசி இலை காடுகளின் மத்தியில் ஊடுருவ அந்த ஊதக்காற்றால் அவள் மனதை குளிர் நிரப்பி ஊடுருவியது அந்த பாடல். பாடலின் ஒவ்வொரு வார்த்தையிலும் உள்நிறைந்து பாடினான் கதிரவன். அவனது பார்வையும் பாடலும் அவளை ஏதோ ஒரு மாய உலகத்துக்கு அழைத்து சென்றன. மீண்டு வர முடியாமல் திணறியவளின் கரம்பற்ற அவன் கை நீட்டிய போதுதான் படகு கரைக்கு திரும்பி விட்டதை உணர்ந்தாள் வந்தனா. இத்துடன் காதல் என்பது எதுவரை கதையின் இந்த பகுதி நிறைவடைகிறது. அடுத்த பகுதியில் காதலை மீண்டும் காணலாம். அதுவரை காத்திருக்கவும். நன்றி.